ఎవరు ఎంత వాద్యారా ஏண்டா புகுத்துற வாத்தியாரா புகுத்துற வாத்தியார் அந்த பாட்டு எழுதி கொடுத்தாரா? ஆனா கடைசியில் உனக்கு பாட்டுலாம் கிடையாது, சைலண்டா எடுத்து வச்சிட வேண்டியதான் உன்ன. ஆமா, ஏன்னா ஒரே ஒரு சரஸ்வதி கூட உன் வாயில ஓங்க வரல. சரஸ்வதி ஒண்ணுதான் வர வச்சுக்கிறா. ஐயா எங்கன்னா கிடைக்குமா, ஐயா எங்கன்னா கிடைக்குமா, ஐயா எங்கன்னா கிடைக்குமா, லோல் பட்டுங்கிற பேர் வந்ததுல இருந்து தோட்டப்பாட்ட பிஞ்சு போடுமா அவனை. இந்த கடையை லீவ் விடுறான், இந்த கடை எதுக்கு லீவ் விடுறான்னு தெரியல. லீவ் விட்டா நாங்க லோலு படுற கதை கடவுளுக்கு தான் தெரியும். எல்லாரையும் கேட்காதரா, ஒண்ணு மட்டும் சொல்லு. சோறு தண்ணி தொடர்த்து கிடையாது அன்னைக்கு. இருக்கிற இடம் இல்லை இது. ஆமா ஐயா, ஆமாடா. சரி கிடைக்கல. சரி வேலை ஆம்பூர் ஆம்பூர் சரி வேலை ஐயா. ஆசனத்து நம்பர் என் பேர் மட்டும் என்னுடைய வீரம், என்னுடைய தீரம், என்னுடைய பராக்கிரமம் என் பேர் பட்டது. அட போங்க. என்னடா டேய், என்ன இவ்வளவு சீப ஆட போங்கன்றா? சுறுசுறுப்பு இல்லையா? எங்க பார்த்தாலும் பெருமையா சொல்றாங்க. அட அந்த சிங்க வயலுக்கு அவர்தான், அந்த சிறுத்தை வயலே அவர்தான், அந்த புலி வாலி தான் ஐயா தான். அத பறக்குத பருவி எத்திக்க அந்த கொக்கு வயலே ஐயா தான், அந்த கோழி வயலே ஐயா தான், அந்த குஞ்சு வயலே ஐயா தான். என்ன வார்த்தை பேசுற இதுரா? ஏய் சக், கோழி குஞ்சு அடி அடி ட்ரவுசர் சோத்தால கையெழுத்து பழுக்குதா? ஓ குஞ்சு கூட உங்க பேரை சொல்லுது ஐயா. அவ்வளவு பயம். பயம் எங்களை கண்டு அனைவருமே ஓடி வந்து பாதத்திலே மணி வேண்டும். கட 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 நட்டுங்கற
நீங்க மேல வந்ததுன்னு அவங்கவுங்க ஏந்து ஓடுறாங்க. திருமூர்த்தி தேவர் கல்வர் மூர்த்தி ஆகவே ஓடி வந்து பாதத்திலே மணிவார்கள் சொல்லுவாங்க ஐயா. அப்பேற்பட்டால் இது என்னங்க இது? அது மட்டும் இல்ல நான் எப்பேற்பட்ட வழங்குன்னு தெரியுமா சொல்லுங்க. அத்தனை உலகத்தை மொத்தமா யாருக்கு நானே அவர் இருக்கிற வீர தீரத்தை சொல்றாரு. அவங்க அண்ணனுடைய பெருமை வளங்களையும் இவருடைய பெருமை வளங்களையும் அவர் நாட்டுடைய பெருமை வளங்களையும் அவர் சொல்றாரு. நீ நான் காலை தூக்குற சிம்மாசனத்தை ஒதுக்கிற எகிற தப்பு இல்ல ஐயா. என்ன அவர் பக்கத்துல நான் வேலை செய்யறேன். நீ ஆமா அவருக்கு இருக்கிற பாதி வீரம் எனக்கு இல்ல இல்ல அதனால ஒரு துடிப்பு இங்க மட்டும்தான் எனக்கு இது. அவரை விட வீரமா இருக்கணும்னு உனக்கு வீரம் பாதி எங்க தெரியுமா இருக்குது? பாதி மேல தாங்குதாங்க. எனக்கு ஒரு வாங்கி கூட என்னது 1000 ரூபாய் கூட நான் காசு கொடுத்தேன். என்ன வேணும்? ஐயா எடுத்தாரு. என்னது அது? கீரை கடிக்கிற மத்து. மத்து. ஏண்டா பாவியா, எப்பேற்பட்ட ஒரு வீரதீரம் புரிந்தவர் அவருடைய கையில் இருக்கிற கதாயுதம். ஏண்டா கீரைகர மத்துன்ற சரி மத்த நான் நாளைக்கு காலையிலே தேசூர் பஜார்ல வாங்கி தரேன். கடைக்கிறதுக்கு சட்டிக்குதான் மோயா சட்டி ஒன்று எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? ஆடா போடுகாது. என்னடா முடியாக்குது தலைவி சொல்லி நடந்துருக்கியா? என்ன ஏன் வேனுக்கு வரல? ஏன் வேனுக்கு வரல? மெட்ராஸ்ல என் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டான். மெட்ராஸ்ல உன் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டானா? என்னடா பையா அவ்வளவு விஷமா அது? நல்லதான் இடியாணி சாப்பிட்டானா? டேய் பிரியாணி ஏடு வாயில உட்காந்து இருந்துக்கிறான். ஏரி வேலைக்காண்டா அவன் போனா? சரி சரில இந்த சித்தரும்பு ஏறிச்சு பாரு ஒடையில போய் புடிங்கிட்டு ஒலையில புடிங்கிறாரு, அடுப்புல போய் புடிங்கிருக்கான் தொடையில. போன் பண்ணி யாரு பக்கத்துல இருக்கவங்களா சரி ஆனா உன்னை வாந்தி பதி வாரிமா ஒரு வார்த்தைனா ஒழுங்கா பேசுவ. 108 அது கத்திக்கிட்டு வருது. எப்படி? போலாம் 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 போலாம். ஏய் ஏய் பள்ளங்களெல்லாம் உடச்சிருவோம் மாவன. அப்படியே கத்தி போச்சு அதியா? இந்த மாதிரி கத்தி போயிருக்கா அது? நான் அப்பதான் ஆவடி வந்து வரேன். யாரு? ஆடிபாடி இருந்து வரேன். ஆட்டுப்பட்டியில இருந்தா ஆவடி எனக்கு ஓனு வருது. ஓனு வருது? போன்றா போனு உடனே ஆடிபாடியில இட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏத்துமா ஐடி வேலை போட்டுக்கிறாங்க. ஐடி கார்டா? ஏய் மூதேவிய, அது ஐசி வாடுறா, அவசர எமர்ஜென்சி வாடுறா. அவசர சிகிச்சை பிரிவு. உள்ள போனா ஒக்கரிட்டி உள்ள விட மாட்டறான். ஒக்கரிட்டி செக்யூரிட்டி உள்ள பார்த்தா ஆக்கிட்டு இருக்காங்க. ஆக்கிட்டுறாங்களா? டாக்டருங்க எல்லாத்துக்கும் உள்ள பூந்து போயிட்டேன். போய் மச்சான பார்த்தாக்கா அண்ணாடியில தெரிஞ்சு. அண்ணாதியாக்குறானா? கண்ணாடி, அது கண்ணாடி ரூமு. என் மச்சானுக்கு கையில ஜனபரி கட்டி தொங்க விட்டுக்கிட்டு சொட்டு சொட்டா ஹாஸ்பிட்டல்லடா போய் ஜனபரி கட்டி தொங்க விட்டு சொட்டு சொட்டு சொட்டிங்குது. குளுக்கோஸ் பைப்பு.
மூக்குல சொல்லி விட்டுக்கிறாங்க, ஆ, வாயில சொல்லி விட்டுக்கிறாங்க. ஆ, எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல பக்கத்துல உள்ள போனேன். ஆ. ஆக்டருங்க ஈ சாப்பிட போனாங்க. ஈக்கு சாப்பிட போனாங்களா கொசு பிடிச்சி துண்ண போனாங்களா? டீடா டீ. டீ சாப்பிட போனாங்க. ஆ. போனேன், வாயில இருந்த புடிங்கிட்டேன், மூக்குல இருந்த புடிங்கிட்டேன், கையில அறுத்து விட்டேன். ஏன்டா? என் மச்சான் எறும்பு கச்சா கூட தாங்க மாட்டேன். அடடே, சின்ன எறும்பு கச்சாடு தர மாட்டான், சின்ன ஊசி படம் தாங்க மாட்டான். தாங்க மாட்டேன். இத்தனை பழுப்பு சொறி வச்சுக்கிதுன்னு சொல்லிட்டு பயத்துல புடிங்கிட்டேன். மனசுக்காகல எனக்கு. சரி, வெளி வந்து ஒக்கிரிட்டு ஊம்பாட்டேன். என்ன ஒக்கிரிட்டியே? ஒக்கிரிட்டு ஊம்பாட்டேன். போடா. இந்த திருவந்தாறு, குக்கத்தொரை, நடராஜபுரம் இருக்கிறது, இந்த நெல்வாய் குற்றோடு, வேடந்தாங்கல், பூய்திவாக்கம், மொத்த ஊரி கெடுத்து குடிச்சார் ஆகிட்டேன். ஊர் லீடர் இவர் தான். அந்த செக்யூரிட்டி ரூம் நின்ன குழமோரான்னு கத்துறாங்க. என்னடா போய் பார்த்தா மச்சான் சேத்து பட்டுக்கு போட்டான். சேத்து பட்டு போட்டானால பக்கத்துல போலூர் போயிறானா, செத்துட்டான். அடா பாவமே. வீட்டுக்கு அனுப்பாங்கன்னு பார்த்தா எட்டுமே போர்டு பணமான்ற இடத்துல போட்டுக்கிறாங்க. மோடு பால் தண்டை போட்டாங்களா? ஏய், எங்க போர்டு மாடம்? போஸ்ட் மாடண்டா அது. ஜென்மத்தை அறக்க. ஏய் ஏய், நாங்களாம் படிச்சு விட்டு அங்கங்க எத்தனை பேர் கோடான கோடி மக்கள் படிச்சு விட்டு வேலை கிடைக்காத லோல் போட்டுங்கிறோம். ஏதோ இல்ல இல்ல, இந்த கலைவாணி புண்ணியத்துல ஏதோ வந்து போயிச்சுக்கிறோம் போய்ங்கிறோம். ஏண்டா பாவி, உண்மையாவே சொல்ல போனா செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட் மார்டம் பண்ற இடத்துல கம்பவுண்டர் வேலை இருக்கு. செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஜாப். புறம்போகு நாய் அதை விட்டுட்டு வந்துங்க நல்லா ஊர் சோத்த துணுட்டி அங்க தாலி ஆடுத்துங்கிற வந்து. ஏய், போஸ்ட் மார்டம் பண்ண போனாங்க. அடுத்து மச்சானுக்கு மூஞ்சி ஏத்திட்டாங்க. மூஞ்சி ஏத்திட்டாங்களா? என்னன்னா கிச்சடியா? கிட்னிடா அது. டேய், உயர வாங்குற தலைவலிக்கிற காலங்காத்தால. ஈரோடா? ஈரல் ஈரல் அதே ஏத்திட்டாங்க. அதே ஏத்திட்டாங்களா? எங்க எங்க இருக்கிறியா? டே, அது இதயம்டா. அது என்ற என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க மச்சானுக்கு? இல்ல. அட போய் பசங்களும் எதுவும் இல்ல. ஏண்டா யார் தான் கோழி போட்டுது? அங்காளிங்களா ஒன்னா சேர்றாங்க. அங்காளிங்களா? டேய் பங்காளிடா. டேய், ஒரு வார்த்தைனா ஒழுங்கா பேசுறா பாவி. என்ன எத்தனை நடுப்புற நிக்க வைக்கிறாங்க. சரி, நான் தான் ஓடி போடணுமா? ஒல்லியா போடணுமா குண்டா போடணுமாமா? கொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரி, நான் ஒத்துக்கினேன். ஒத்துக்கினேன். காலையில எழுப்புறாங்க. கொல்லி போட்டியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடடே, ஏண்டா கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும். அந்த அலுவல முடியும் தனியும். ஒரு பொழுது நீ இருப்பியா? ஒரு நாளைக்கு 3 வேலை எடுத்து 6 வேலை துண்ணுவ. 6 வேலை சோறு நானும் பரவாயில்ல, தண்ணியில அது இருக்க மாட்டியாடா நீ? ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இப்ப அமிச்சிட்டியா? ஏய், ஒரு பொழுது இருந்தியா இல்லையா? ஒரு போய்தான் இருக்கிறேன். காலையில எழுப்புறாங்க. காலைல எழுப்புறாங்க 7 மணிக்கெல்லாம். அச்சு தண்ணி ஊத்துறாங்க. மஞ்சா தண்ணி ஊற்றி உன்னை கடா வெட்டுற மாதிரி வெட்டணும். பச்சை தண்ணி உருள்தா குளிருது. மணி 8 ஆச்சு. சரி, அடுவிட்டாங்க. அடுவிட்டா? டேய், நடு வீடுடாது. இறைய போடாங்க. இறைய போடுறாங்களா? இலை போடுறாங்க. ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை. அந்த இலையில எடுத்து வந்து கொட்டுறாங்க. என்ன அறுபடை ஏழு சொன்னாங்க. அறுபடம் அவன் வாய் மேலே அடிங்களா? வாய் கற்பூரம்டா. கற்பூரம் ஏற்ற சொல்றாங்க. கற்பூரம் அமிச்ச உடனே எல்லாம் போயிட்டாங்க. எங்கிட்ட ஈட்டு விட்டு கற்பூரம் அமிர்தான் தாம்சம் எல்லாம் வெளியே போட்டாங்க. அந்த இலையை தூணாண்டு விட்டுறாங்க. கொல்லி போட்டுக்கிறியா? பூட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பொழுதுக்கிற இல்ல நீ? ஒரு பொழுதுக்கிறடாப்பா. வெட்டு வெட்டு உட்காந்து கிடக்குற. காதெல்லாம் அடிக்குது. பசி தாங்க முடியல. மணி 12 ஆச்சு. 12 மணி ஆன உடனே உனக்கு சாப்பாடு தேடாது உன் புத்தி. 3 மரக்கா அரிசி போட்டு 3 மரக்கா சாப்பாடு வச்சு உடனே கிடக்கு. உடனே இந்த மாதிரி தமிழ் வார்த்தைலாம் உன் வாயில இருந்தா வருது. உருளைக்கிழங்கு பொரியல சாம்பார் வச்சு நடுவு டண்ட இலைய கொண்டு வந்து வச்சு அப்படியே கும்பம் ஓட்டுற மாதிரி கொட்டினாங்க.
எனக்கு ஏத்துக்கல. ஆ. 3 வாயாலி கொட்டிக்கணும். ஏன்னா ஒரு பொழுதுக்கிறிய நீ ஐயா, கமா, கமா, ஆ. கமா இருக்கு. அதோட அப்படி கொடுக்க உட்காந்து நடக்கிற உட்காந்து கிடக்குறேன். ஆ. மாடி 7 ஆடு. யாராரா 7 ஆகுது. ஆ. கடைக்கு போய் ஆ. 3 கிலோ ரவை வாங்கிட்டு வந்து ஆ. குப்பை மாவு கலர்றாங்க. குப்பை மாவு கலர்றாங்களா மண்ணு மாவு கலர்றாங்களா? உப்பு மாவு. ஆ. 3 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து ஆ. திக்க காசு அந்த நடுவு டென்னை திருந்து வச்சாங்க. ஆ. 3 வாயாலி கொட்டிக்கணும். அப்படியே முடுன்னு குடிச்சிடுறத. அந்த பாலை குடிச்சிட்டேன். ஆ. அதோட கொடுக்கணும் உட்காந்து. எப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? காலையில 7 மணிக்கு எழுப்புறாங்க. குளிச்சுட்டு போன உடனே ரெட்டையால 18 இட்லி, ரெட்டையால 18 வடை, தலைவாழையில போட்டு கருப்பூரம் ஏத்துறாங்க. கருப்பூரம் அணியிட்டு தான் தாம்சம் 2 வாயா புட்டு போடுகிற. அதோட கொடுக்க உட்காந்து கிடக்குற. மணி 12 மணிக்கு 2 மரகம் அரிசி, உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், வடை அப்பளத்தோட அதை 3 வாரி போட்டுக்கிற. சாயங்காலம் 7 மணிக்கு 3 கிலோ உப்புமாவு, 3 லிட்டர் பால், சுண்டை காய்ச்சி தராங்க. அந்த 3 கிலோ உப்புமாவுல நம்ம லபு லபுன்னு சாப்பிட்டு இதை முடக்கு குடிச்சிடுற. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப நீ எப்பதான் ஒரு போதுக்கிற? நான் தூங்க சொன்ன தம்பா ஒரு போயிடுச்சு. தூங்கும் போதுனா வாய முறையே இல்லையா? என்னடா ஆகினியா? ஒன்னு பாக்கணுமே சாப்பாட்டுல. சாப்பாட்டை வச்சுட்டு அப்பளத்தை வச்சாங்க, வடை வச்சாங்க, சாம்பார் கொண்டா முன்ன வந்து தலை தொங்கிடுச்சுக்கியோ. இல்ல பெருமாள் கோயிலுக்கு தான் திருவிழா பண்ணிக்கிறாங்களே, ஏன் இத்தனை நாளா தான் தென்றி இன்னைக்கு ஒரு நாள் இருந்தானா? அந்த கப்புல சிக்கன் எடுத்துட்டு வந்த பிறகு தான் தலை நிமிந்து பார்த்தான். சாப்பாட்டுக்கு போக சொல்ல நீங்க எல்லாம் போயிட்டீங்க. நான் லாஸ்டா வந்து உட்கார்றேன். சரி. கூத்து பார்க்க வந்தீங்க. உங்களுக்கு சாப்பாட்டு கிடையாது. பின்ன திறன மாரி வந்தா பின்ன கூத்து பார்க்க வந்துருந்தா கேட்பாங்க. உன் முடிக்கும் உன் ஜலிக்கும் நீ அங்க வா குரங்கு மாதிரி இருக்கிற மாதிரி அப்படியே மண்டை அங்க பாரு செங்குரங்க நடக்கிற மாதிரி ஆளு போடு. ஏப்பா, நீ வெளிய போ. சாப்பாடு மீனா தானே. அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, ஐயா வாத்தியார் நீ தெரியாது தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சு. நீ வாயை திறந்து அங்க சொல்லி இருக்கணும். இலையில மட்டும் தான் வாயை திறக்கிற. போடு. ஏய், நான் எப்பேர் மட்டுமா? உன்னை தேரா தேரா வரக்கிரமா. அப்படி